அதிமுக அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு கடம்பூர் ராஜு. வணக்கம் சார். தற்போது உங்கள் அறையில் இருந்த ஒரு புகைப்படத்தை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிவிப்பு உங்களுக்கு அறிவுறுத்தல் எப்பொழுது கொடுக்கப்பட்டிருந்தது சார்? இது அறிவுறுத்தலுங்கிறது இல்லை சார். இப்போ சிஎம் அம்மா சொன்னாங்க சட்டமன்றத்தில் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னால, எனக்கு பிறகும் அதிமுக ஆட்சியும் தமிழகத்தில் நடக்கும், இது 100 ஆண்டாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி தான் நடக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அம்மாவுடைய லட்சியம், அந்த கனவு, அந்த ஆசை நிறைவேற்றப்பட்டு அம்மா ஆட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு நாட்களாக அதாவது இல்லங்க, அதான் அம்மாவுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அம்மாவுடைய தொண்டனாக அம்மா வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக முதல்ல சட்டமன்றத்தில் காலடி எடுத்து வைத்த போது உடன் சட்டமன்ற உறுப்பினராக வந்தவர் தான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சேவல் சின்னத்தில் அம்மாவோட வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்தவர். இது தொடர் நடைமுறை தான். இப்போ நாங்கள் அவர் பதவியேற்ற உடனே அனைத்து அரசு நிகழ்ச்சியிலும், அனைத்து ஊர்களிலும், அனைத்து மாவட்டங்களிலும், அத்தனை விழாக்களிலும் அவர் படம் அங்கே அனைத்து அரசு நிகழ்ச்சியிலும் வச்சு வைக்கப்பட்டு அந்த விழா தான் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இது படம் வைக்கிறவங்க ஒரு 100 நாள் சாதனை, அன்னைக்கு சாதனை மலர் வெளியிட்டான். எதுக்கு ஒரு மைல்கல் இருக்குல்ல, அப்போ 100 நாள் சாதனை, 100 நாள் ஆட்சி சாதனைன்னு வரும்போது அன்னைக்கு வச்சு அதுல இருந்து நடைமுறைக்கு போயிடும், நடைமுறைப்படுத்தப்பட்டு அது தொடர் நிகழ்வாக வைக்கப்பட்டிருக்கிறத விட வேற ஒன்றும் இல்லை. அதேபோல் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பிணையில் வெளிவந்திருக்கிறார். அவர் பொதுச் செயலாளரையும் சந்தித்திருக்கிறார். அதே சமயம் காட்டமாக ஒரு வார்த்தையை முன்வைத்திருக்கிறார். தன்னை கட்சியிலிருந்து அதிகாரத்திலிருந்து நீக்குவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதேபோல் 20 அமைச்சர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் என்றும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதன் மூலமாக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் தனிச்சையாக பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளருடைய அறிவுறுத்தல் இல்லாமல் தனிச்சையாக செயல்படுகிறார்கள் என்பதைத்தானே அது காட்டுகிறது. இல்ல அப்படி எடுத்துக்கிட முடியாது. இப்போ தொடர் நேரத்து அமைச்சர்கள் கூட்டம் போட்டாங்க. இன்னையிலிருந்து முதலமைச்சர் அந்த அமைச்சர்கள் தலைமையில் ஒரு மாவட்ட வாரியா சட்டமன்ற உறுப்பினர்களை இன்னைக்கு தான் துவங்குது. 3 நாள் பாக்குறாங்க. அது பார்த்து முடிஞ்ச பிறகுதான் அதை கட்ட சொல்லணுமே தவிர இன்னைக்கு தான் தொடர். அப்படி என்றால் பொதுச் செயலாளருடைய பேச்சை கேட்டுத்தான் இன்னும் அமைச்சர்கள் செயல்படுகிறார்களா? இல்ல, அமைச்சர்கள் வேறுங்க. அமைச்சர் கேபினெட்டுங்கிறது வேற, கட்சி நடைமுறைங்கிறது வேற, அரசாங்கம் வேற, இது கேபினெட்டுங்கிறது வேற. கேபினெட்ல சும்மா அமைச்சர் வேற முடிவு பண்றது வேற, அரசாங்கம் சம்பந்தப்பட்டது. கட்சி சம்பந்தமா நேற்று ஒரு கூட்டத்துல ஒரு முடிவு, தொடர் நிகழ்வு தான். இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு 3 நாள் சட்டமன்றம்லாம் பேசி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்துதானே கட்சி ஆட்சி எல்லாம் முடிவு ஆன பிறகு அதை பத்தி கருத்து கேளுங்க. முடிஞ்சு.